இங்க ஒருத்தன் டெய்லி குதிரை லேகியம் சாப்பிட்டு தான் பொண்டாட்டிய செக்ஸ் டார்ச்சர் பண்றான். இது மட்டும் இல்லாம ஆபீஸ் கிட்ட ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமுக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு கூட அஃபேர்லயும் இருக்கான். அவகிட்டையும் இதே லேகியத்தை சாப்பிட்டு அவளையும் செக்ஸுவலா டார்ச்சர் பண்றான். ஒரு கட்டத்துல இவன் சாப்பிடுற லேகியம் இவனுக்கு உடம்புல செட் ஆகாம டயரியா ஏற்படுது. அதனால லேகியத்தை மாத்தலாம் டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் இப்ப வேற ஒரு லேகியம் கொடுக்குறாரு. ஆனா இத ரம்மு கூட கலந்து சாப்பிட சொல்றாரு. அதனால இவன் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு ரம்மு வாங்கிட்டு வந்து ரம்ல கலந்து அதை சாப்பிட்டுட்டு இப்ப அவன் அஃபேர்ல இருக்கிற பொண்ணு கூட தப்பு பண்றான். இதே மாதிரி தன்னோட ஒய்ஃப் கிட்டையும் போறான். ஒய்ஃப் டார்ச்சர் ஆயிடுறா. அதே மாதிரி இங்க அஃபேர்ல இருக்கிற பொண்ணும் டார்ச்சர் ஆயிடுறா. இல்ல அஃபேர்ல இருக்கக்கூடிய ஒருத்தி அவளோட ஃப்ரெண்ட் யூடியூபர் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. அம்மா படுத்த படுக்கையில இருக்கா, அவளுக்கு மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் பண்ற எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன். இவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தும் டெய்லி என்னைய செக்ஸ் டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்றா. ஒண்ணு மட்டும் இல்லாம அவளையும் இவன் பண்ணியிருந்திருப்பான். அவளை முதல்ல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் கிளம்பி ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போய் இவனோட ஒய்ஃப் கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவளும் இந்த செக்ஸ் டார்ச்சர்ல அனுபவிச்சிருந்திருக்கா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு ஹீரோயின் இப்ப தயாரா இருக்கா. நைட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ லைட்டை போட்டு ஏன் இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கன்னு கேட்டு போகும்போது இவ கதவெல்லாம் சாத்திட்டு இப்ப இவனை கட்டி போடுறாங்க.